அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லிசனர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் இல்லாத போயம் இப்போ தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இமேஜை பாருங்க. த லிசனர் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்னன்னா, ஒரு கோஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஒரு டிராவலர் வந்து ஒரு வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த போயம் வந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இன்னொன்று, இதை ஏன் இந்த டிராவலர் இங்கே வந்தான், என்ன வீடு அது, இந்த மாதிரியெல்லாம் ப்ராட் எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு மித்தாவே முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கோர் கான்செப்ட் வந்து மனித உலகுக்கும் பேய் உலகுக்கும் உள்ள கான்வர்சேஷன் மாதிரி. மனித உலகத்துலேருந்து ஒரு டிராவலர் வந்து இது வந்து பேய் வீடு மாதிரியும், இந்த சுச்சுவேஷன் வந்து பேய்ங்க கிட்ட இவர் கேட்குற மாதிரி அந்த பேய்ங்க வந்து லிசன் பண்ணுது. இதுதான் இந்த போயமோட தீம். ஓகேவா? டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். புரியலாம் மட்டும் தமிழில் வாசினா போதும். ஓகேவா? இஸ் தேர் எனிபடி தேர் செட் த டிராவலர். அந்த பயணம் பண்றவர் என்ன சொல்றாரு, இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். அங்க ஒரு வீடு இருக்கு, அதுல கதவை தட்டுறாரு. அந்த நிலவு ஒளி வந்து கதவு மேல படுது, அந்த கதவை தட்டுறாரு. ஓகேவா? And his horse in the silence champed the grasses of the forest ferny floor. அவரோட குதிரை என்ன செய்யுது, அமைதியா வந்து புல்ல மென்னு தின்னுட்டு இருக்கு. எங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்ல, அந்த தரைப்பகுதியில. ஓகேவா? And the bird flew up out to the turret above the traveler's head. அதுக்கப்புறம் என்னது, ஒரு பறவை வந்து ஒரு கோபுரத்துல இருந்து பறந்து அந்த டிராவலோட தலைக்கு மேல போகுது. அந்த சிச்சுவேஷனை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. ஓகேவா? And he smote upon the door again second time. And he smote upon the door again a second time. அவன் வந்து கதவை திரும்பியும் என்ன செய்யறான், மறுமுறையும் வலுவா தட்டுறான். என்னன்னா, இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்கறான். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த டிராவலர். ஆனா யாருமே என்ன செய்யல, பயணிக்கு அந்த கதவை திறந்து பக்கத்துல யாருமே வரல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்சில் செல் leaned over and looked into his grey eyes where he stood perplexed and still. இப்போ என்ன நடக்குன்னா, திருப்பி தட்டுறான், யாருமே அவன் நோக்கி வரல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்கு, இலைகளால் சூழப்பட்ட ஜன்னல் ஒன்று இருக்கு. அந்த ஜன்னல்ல இருந்து யாருமே பார்க்கல. அது வந்து இவனுடைய கிரே கலர் கண்ணு இருக்குல்ல, இவன் கண்ணில் யாரும், இவனுடைய கிரே கலர் கண்ணில் யாருமே படலை. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, இப்போ அவன் நின்றுட்டு இருக்கான், அவன் குழப்பத்தோட அமைதியா நின்ற இடத்துல இந்த சிச்சுவேஷன் நடக்குது. அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான் குழப்பத்துல, இல்லை யாருமே இல்லைட்டு. அப்போ இதெல்லாம் நடக்குது. அதை எப்படி போயிட்டு சொல்றாரு அப்படின்னா, அங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சு, அங்க யாருமே இல்லை, இவனோட கிரே கண்ணில் பார்க்கும்போது யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? பட் ஒன்லி a host of phantom listeners that dwelt in lone house then. பட் ஒன்லி a host of phantom listeners அப்படின்னா உருவம் இல்லாத யாரோ ஒருத்தர் இதை கேட்கிற மாதிரி. பட் ஆனால் ஒரு கூட்டம் உருவம் மட்டும் கேட்டுட்டு இருக்க மாதிரி உள்ள இங்க போயிட்டு சொல்றாரு. தட் dwelt in the lone house, அந்த ஹவுஸுக்குள்ள. ஓகேவா? தென் stood listening in the quiet of the moonlight to that voice from the world of man. இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு உருவம் இல்லாத லிசனர், அதான் ஃபேண்டம் லிசனர் அப்படிங்கிறது. அந்த ஒற்றை வீட்டுக்குள்ள இருந்து நின்னுகிட்டு, எப்படின்னா நில ஒளியில அமைதியா, அந்த நில ஒளி அடிக்குது அந்த வீட்டுக்குள்ள, அங்க அமைதியா நின்று இந்த மனித உலகம், இந்த மனுஷன் பேசுற வாய்ஸ கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க நின்று கேக்குது அப்படின்னா, அந்த இருண்ட படிக்கட்டில் மங்கலான நில ஒளியில் கூட்டமாக நின்றார். அந்த படிக்கட்டு என்ன செய்யுதுன்னா, காலியான மண்டபத்திற்கு செல்லும் அந்த படிக்கட்டு. ஒரு காலியா ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துக்கு செல்ற படிக்கட்டு பக்கத்துல அது ரொம்ப இருட்டா இருக்கு. அங்க நின்று அந்த நில ஒளி அடிக்குது, அங்க நின்று இதெல்லாம் கேட்கிறாங்க. ஓகேவா? Hearkening in the air sticked and shaken by the lonely traveler's call. காத்து வந்து என்ன செய்யுது, ஒரு ஸ்டேபிளா அடிக்காம ஸ்டிட் அண்ட் ஷேக்கன்னா அப்படியே அதோட டோன் மாறி மாறி டக்குனு வேகமா அடிக்குது, கம்மியா அடிக்குது, அந்த மாதிரி. ஸோ அசைந்தும் கலங்கியும் இருக்கும் காற்றில் கவனமாக கேட்டார். ரொம்ப காத்து வேகமா அடிக்குது, அதான் அசைறதுங்கிறது, கலங்குங்கிறது ஷேக்கன், அந்த மாதிரி.
பை த லோன்லி டிராவலர்ஸ் கால், அந்த தனிமையான பயணியின் அழைப்பினால். அப்படியே கதையை முடிக்கிறாங்க. ஓகேவா. இது எழுதினவர் வந்து வால்டர் டீலே மாரே அப்படிங்கிறவரு இது எழுதியிருக்காரு. இது ரொம்ப மித்தான போயம். இது ஜஸ்ட் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. ஏன்னா எந்த ஒகாபுலரி வேர்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஒகாபுலரி வேர்ட்ஸ் வந்து மூன் லிட் அப்படின்னா கதவுல ஒளி அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ஃபெர்னி ஃப்ளோர் அப்படிங்கிறது தரையில, ஃபாஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் பசுமையான அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்குது. டரட் அப்படிங்கிறது கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசண்டட் அப்படிங்கிறது வந்து யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரிஞ்சு லீஃப் ஃப்ரிஞ்சு செல் அப்படின்னா இலைகளால் சூழப்பட்ட ஜன்னல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. பெர்ப்ளெக்ஸ்டு அப்படின்னா குழப்பத்துடன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா. ஃபேண்டம் இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உருவமற்ற லிசனர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஏர் ஸ்டில்டு ஷேக்கன் எல்லாமே உள்ள தெரியும். ஸோ இதோட போயம் முடியுது. ஓகேவா. இதுவும் ஒரு சின்ன போயம் தான். ஒரு 2-3 தடவை வாசிங்கன்னா அந்த கான்செப்ட் அப்படியே மைண்ட்ல நிற்கும். ஓகேவா. ஸோ இதுல த லிசனர்ஸ் அப்படிங்கிற போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். இது ஒரு பேய் கதை மாதிரி, அவ்வளவுதான். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராவலர் யாருன்னு சொல்ல, ஏன் வந்தான் அப்படிங்கிற சொல்லிக்க மாட்டாங்க, எதுக்கு தட்டுறான்னு சொல்ல, அங்கிருந்து ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே பதில் இருக்காது. இது அந்த வீடுகளுக்குள்ள பேய் இருக்க மாதிரியும், இது மனித உலகம், அந்த வீடு வந்து பேய் உலகம், ரெண்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி இதை காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா. ஓகே. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இந்த போயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கவே ஆகணும். ஏன்னா புது சிலபஸ் நிறைய கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஓகே. ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பிளேஷன் புரியலாம் கேளுங்க. கீழே கமெண்ட்ல நீங்க ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்தீங்கன்னா பெட்டர். நீங்க எப்படி எதிர்பார்க்கணும் அது மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ தமிழ்ல கொண்டாடணுங்கிற எண்ணம் ஏன் எனக்கு வந்துச்சுனாலே தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷை அப்படிங்கிறனால தான். ஓகேவா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.